நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வந்திருக்கின்றார். தமிழக ஆளுநருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை வழங்க இருக்கின்றார்கள். ஆளுநர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தினர் உற்சாக வரவேற்பை வழங்கி இருக்கின்றார்கள். மலர் கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றார் விஜய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RV அர்லேக்கர் அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கின்றார். மலர் கொத்து வழங்கி ஆளுநரை உள்ளே வரவேற்று அழைத்து சென்றிருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லி முதலமைச்சராக பதவியேற்க போகின்ற விஜய் அவர்கள், அது மட்டுமல்லாமல் ஆளுநரை வரவேற்று காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் தங்களுடைய மரபுப்படியான அந்த வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதோடு சேர்த்து தலைமைச் செயலாளர் புதிய அரசு அமைவதற்கு ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் மரபின் அடிப்படையில் அவரும் முன்வைப்பார். அதை ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய அரசு அமைவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. புதிய அரசு அமையும் பொழுது முதலமைச்சர் மட்டும் பதவியேற்கவில்லை, முதலமைச்சரோடு முக்கிய துறைகளுக்கு என்று 9 அமைச்சர்கள் பதவியேற்க போகின்றார்கள் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை இல்லாத திருப்பமாக நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே 5 கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அதில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அமைச்சரவையில் இடம்பெறும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மற்றபடி 2 கம்யூனிஸ்டுகள், IUML உட்பட மற்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவாக வழங்கி இருக்கின்றார்கள். அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள போபவர்கள், அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் நாளைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு தற்காலிக சபாநாயகர் அமர்த்தப்பட்டு அந்த தற்காலிக சபாநாயகர் மூலமாக அவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அமைச்சரவையிலே இடம்பெறப் போகின்ற கூடுதலான நபர்கள் யார் யார் என்பதை எல்லாம் அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை 9 பேர் அமைச்சர்கள் ஆவார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.